அனைவருக்கும் வணக்கம். இது வலம்புரி மயான காளியினுடைய அற்புதமான ஒரு காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் மாந்திரிகம் தாந்திரிகம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு காணொலிகள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க வீட்டில் செய்வன இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வீட்டில் செய்வன இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரியா? ஒரு 5 நாளைக்கு, எப்படி ஒரு 5 நாளைக்கு நான் சொல்லுற விஷயத்தை செஞ்சீங்கன்னா வீட்டில் செய்வன இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். மருதாணியுடைய இலை, மருதாணியினுடைய வேலை, இது ரெண்டையும் வெயில்ல காய வைங்க. மருதாணியுடைய விதை, மருதாணியுடைய இலை ரெண்டையும் காய வச்சு கட்டி சாம்பிராணி ஒரு 1/4 கிலோ வாங்கி, இந்த இலையும் விதையும் ஒரு 5 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னா, இந்த கட்டி சாம்பிராணி, இந்த இலை, இந்த விதை 3ஐயும் போட்டு ஒன்னா நல்லா இடிச்சு மாவு மாதிரி வச்சு, சாம்பிராணி இலை விதை 3ஐயும் நல்லா எதுலையாவது வச்சு இடிச்சு மாவு மாதிரி வச்சுக்கோங்க. மண் சட்டி, மண்ணால செய்யப்பட்ட சட்டி வாங்கியங்க. அதுல நல்லா கறி துண்டுகள் இல்லைன்னா மர விறகுகள்லாம் போட்டு நல்லா எரிச்சு அதை நல்லா கம்பு அப்படியே கங்கு தக 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 தகன்னு இருக்கணும். கங்கு வந்து அப்படியே தக 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 தகன்னு இருக்கும். நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம இடிச்சு வச்சிருக்கிறத அதுல போடு. புகை பயங்கரமா வரும். அது வீடு ஃபுல்லாக சாயங்காலம் நேரம் செய்யுங்க. புகை போடுறது வந்து சாயந்தரம் ஒரு 7-8 மணிக்கு செய்யுங்க. வீட்டில் தீபமெல்லாம் போட்டுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி இந்த புகையை போட்டு நல்லா கலக்கும். ஒரு 5 நாள் செய்யுங்க. இந்த 5 நாள்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் மந்தமா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாயிடுவாங்க. சில மாற்றங்கள் தெரியும். தூக்கம் வரும். அந்த மந்தமா இருக்கிறவங்க சுறுசுறுப்பாயிடுவாங்க. சில வேலைகள்லாம் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அப்ப என்ன ஆகுது? செய்வனுடைய தன்மை, செய்வனுடைய தாக்கம் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். இந்த மருதாணி இலை, இந்த மருதாணி விதைக்கு அது கட்டுப்படும். இந்த 5 நாள்ல நல்ல மாற்றம் தெரிஞ்ச உடனே நீங்க சுதாரிச்சிருங்க. என்னடா இந்த சாம்பிராணி போட்டதுக்கு பிறகு நம்ம வீட்டில் நல்ல மாற்றம் தெரியுது, அப்போ நம்ம வீட்டில் செய்வன இருக்கு. உடனே நல்ல ஒரு அதர்வனம் தெரிஞ்சு மாந்திரிக தொழில் செய்யக்கூடியவங்க கிட்ட போய் நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை ஆய்வு பண்ணிட்டு உடனே அந்த செய்வனை எடுக்கிறதுக்கான வேலைகளை துவங்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஒரு வீட்டில் செய்வனை இருக்குன்னு சந்தேகமா இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இதை செய்யலாம். உடனே நல்ல பலன் தான், சில மாற்றங்களை காட்டும். அதுக்கு பிறகு அந்த மாந்திரிகரை சந்திச்சு உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணி செய்வனை எடுத்துட்டு அவங்க கொடுக்குற பொருள், குடுவை, எந்திரம், தாய்த்து, மையி, கயிறு இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரும். சரியா? சந்தேகமா இருக்கு, இல்லை உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்கு, கோயிலினுடைய விலாசம், ஆலயத்தினுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வாங்க, சரி செஞ்சு கொடுப்போம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காலம் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகம் விடுவிப்பது உங்கள் அன்பு என்னன் சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகர். நன்றி, வணக்கம், வாழ்க.